பிரதீபா அரசருக்கு 3வது மகனா மகாபீஷன் மறுபிறவியா வந்து பிறக்க அவருக்கு சந்தனுன்னு பேர் வச்சு ஹஸ்தினாபுரத்தோட அரசராகவும் ஆக்கப்படுறாரு. சந்தனு மகாராஜா ஒரு நாள் வேட்டைக்கு போய் திரும்பும் போது ஒரு நதி பக்கத்துல பேரழகான ஒரு பெண்ணை பார்த்து அவளோட அழகுல மயங்கி தன்னை திருமணம் செஞ்சுக்கும்படி கேட்கிறாரு. பேரழகி உருவத்துல இருந்த கங்காதேவி சந்தனு மகாராஜாவை திருமணம் செஞ்சுக்க ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் விதிக்கிறாங்க. அது என்னன்னா, திருமணத்துக்கு அப்புறமா தன்னோட செயல்கள் எதையுமே சந்தனு மகாராஜா கேள்வி கேட்க கூடாது. அப்படி மீறி கேட்டா உடனே அவரை விட்டு கங்காதேவி விலகி போயிடுவாங்கிறது தான். இந்த நிபந்தனைக்கு சம்மதிச்சு கங்காதேவியாவை மணந்து கொள்ற சந்தனு மகாராஜா ஒரு ஆனந்தமான வாழ்க்கையை வாழ தொடங்குறாங்க. ஆனா கொஞ்ச காலத்திலேயே அவங்களுக்கு பிறக்கிற முதல் குழந்தைய கங்காதேவி கொண்டு போய் ஆத்துல விட்டுறவே மிகவும் ஆச்சரியமும் வேதனையும் அடைறாரு சந்தனு மகாராஜா. இருந்தாலும் தான் ஏத்திருந்த நிபந்தனை காரணமா கங்காதேவிய எந்த கேள்வியும் கேட்கல. இப்படியே கிட்டத்தட்ட தங்களுக்கு பிறக்கிற 7 குழந்தைங்களை ஆத்துல விட்டுற கங்காதேவிய தடுக்காம தனக்குள்ள வேதனையை அடக்கி வச்சிருக்க சந்தனு மகாராஜா தங்களோட 8வது குழந்தைய கங்காதேவி